ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 19. தாயே, நீங்களே எங்கள் கோரிக்கைகளை மாயவனிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். நீங்களே எங்கள் கோரிக்கைகளை கவனிக்கவில்லை என்றால் அந்த மாயவனிடம் யாரு எடுத்துச் செல்வார்கள்? அவன் மார்பினில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவர் நீங்கள். எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்ற ஒரே ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும். கொத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்து மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பா, வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஓட்டாய்க்கான் எத்தனையோளும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: சயன அறையில் குத்துவிளக்கு ஒளி பரப்பி கொண்டிருக்கிறது. யானை தந்தத்தால் ஆன அழகிய வேலைப்பாடு அமைந்த கட்டில். அதன் மீது பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், மயில் தூரிகை, செம்பஞ்சு, வெண்பஞ்சு ஆகிய பொருட்களால் நிரப்ப பெற்ற மெத்தை. குளிர்ச்சி, வெண்மை, மனம், குணம் ஆகிய 5 உணர்வுகளும் தாங்கிய மெத்தை விரிக்கப்பட்டுள்ளது. அந்த பஞ்சசயன படுக்கையின் மேலேறி கொத்து கொத்தாக மலர்கள் சூடிய கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியின் கொங்கைகளை மேலே வைத்து கொண்டு கிடக்கின்ற மலர் மார்புடைய கண்ணபெருமானே, உன் திருவாய் மலர்ந்து அருள்வாயாக. மை தீட்ட பெற்ற அகன்ற கண்களையுடைய நப்பின்னை பிராட்டியே, நீ உன் மணாளனை சிறிது நேரம் கூட துயிலெழ விடமாட்டாய் போலும். நொடி பொழுதும் கூட அவனை விட்டு நீங்கி இருக்க மாட்டாய் போலும். இச்செயல் உன் நிலைக்கும் இயல்புக்கும் பொருத்தம் உடையதாக இல்லையே. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 19.